Hi students, very good morning. Previous sessionல என்ன பார்த்தோம்னா glaciers வரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது பனியாறுகள். Today session is movement of glaciers-லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். பனியாறுகள் எப்படி நகருது அப்படின்ட்டு பார்த்தோம்னா பெரும்பாலான பரப்பளவில் இருக்கிற பனியாறுகள் பனிக்கட்டிகள் வந்து அதோட அடிப்பாகம் அழுத்தத்தினால வெப்பம் டெம்பரேச்சர் கிரியேட் ஆகுது. அதனால பனிக்கட்டி மெல்ல மெல்ல உருக ஆரம்பிச்சு நகர ஆரம்பிக்குதுன்றதை சொல்லியிருப்பேன். ஸோ இந்த நகர்றதுனால என்னன்னா ஒரு நாளைக்கு 1 சென்டிமீட்டர் இல்லாமல் 11 சென்டிமீட்டர் வரை அது நகரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பனிக்கட்டிகள் வந்து நகர்றதுனால என்னென்னா பாதிப்புகள் ஏற்படும்னா கிளேசியர்ஸ் வந்து பனிச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பனிக்கட்டியோட கன அளவு அடர்த்தி அண்ட் அது எவ்வளோ தூரம் அது ட்ராவல் பண்ணி போகுது. அதனால ஒவ்வொரு இடத்துலையும் அது மோதுறதுனால உராய்வுகள் ஏற்படுறதுனால வெப்பம் உருவாகும். அது மூலயமா அது உருக ஆரம்பிக்குது. பனிக்கட்டிகள் நகர்வது மூலமாகவும் உருக ஆரம்பிக்குது. ஆறுகள் மாதிரியே தான் பனியாறுகளும் அரித்தல் எரோஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிபோசிஷன், அதாவது பனியாறுகளும் கடந்து வரப்ப நகர்ந்து வரப்ப அங்கே இருக்கிற பகுதிகளில் என்னென்ன அரிக்கிறதல் மூலயமா மண் கல் எல்லாத்தையும் அரிச்சிட்டு வருது. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்திட்டு போய் படிய வைக்கிற செயலும் செஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் கிளேசியர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பனியாறுகளோட வகைகள் பற்றி பார்க்கலாம். கிளேசியர்ஸ் பனியாறுகள் அது உற்பத்தி ஆகிற இடங்களை அடிப்படையாக வச்சு கண்ட பனியாறு, அதாவது கான்டினென்டல் கிளேசியர்ஸ் இல்லைன்னா பள்ளத்தாக்கு பனியாறு, வேலி கிளேசியர்ஸ் என்று 2 டைப்ஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கிளேசியர் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேசியர்ஸ், அதாவது பனியாறுகள் வந்து கண்ட பனியாறுகள்லேருந்து பனியாறு அரிக்கிறதுனால உருவாகும் நிலத்தோற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ்லாம் பார்க்கலாம். பனியாறு ஒரு சிறந்த ஒரு அரித்தல் காரணி சொல்லலாம். எரோஷன் ப்ராசஸை கரெக்டாக செய்துடலாம். அரிக்கிறதுனால உருவாகிற நிலத்தோற்றங்கள்லாம் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கியூ, ஆரிட்டஸ், மேட்டஹார்ன், யூ ஷேப்டு வேலி, ஹேங்கிங் வேலி, ஃபியார்ட்ஸ் இதெல்லாமே உருவாகுது. ஸோ இதனால் இந்த மாதிரியான பல வடிவமான நிலத்தோற்றங்கள் உருவாகுது. பெரும்பாலும் எந்த இடத்துல இந்த மாதிரியான நிலத்தோற்றங்கள் உருவாகி இருக்குன்னா பனியாறுகள்லாம் நம்ம சைட்லாம் அதிகமாக இல்லை, ஹிமாலயாஸில் மட்டும்தான் இருக்குது. மற்ற அதர் கண்ட்ரீஸில் வந்து அதிக அளவு பனிப்பொழிவு இருக்கிறப்ப இந்த மாதிரியான நிலத்தோற்றங்கள் உருவாகுது. ஸ்விட்சர்லாண்ட், நார்வே, மோஸ்ட் ஆஃப் தி glaciers features are predominantly seen in countries like Switzerland and Norway. இந்த மாதிரியான நாடுகளில் அதிகமாக காணப்படுது. சர்க் அப்படின்றது பார்த்தோன்னா பனியாறுகள் மலைகள்லேருந்து செங்குத்தான ஒரு பக்க சுவர்களில் இருக்கும். அது வந்து அரிக்கப்படுறதுனால பள்ளம் மாதிரி தோன்ற ஆரம்பிக்கும். ஒரு நீட்டாக ஒரு சுவர் மாதிரி இருக்கிறதுல பனியாறுகள் நகர்றது மூலமா என்னன்னா அரிப்பு உண்டாகி அந்த இடத்துல பள்ளம் தோன்ற ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு சேர் ஷேப்ல ஒரு பள்ளம் உருவாக ஆரம்பிக்குது. அதுதான் சர்க் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆரட்னா என்னன்னா ரெண்டு சர்க்குகள் வந்து எதிர் பக்கங்கள்ல ஒன்னா ஜாயின் பண்ற போது என்ன ஆகும்னா பக்க சுவர்கள் வந்து அரிக்கப்படுது. ஸோ 2 சர்க்னா என்ன சொன்னேன், செங்குத்தா இருக்கிற பக்க சுவரில் அரிக்கிறது உண்டாகிறதுனால என்ன ஆகுது, பள்ளம் மாதிரி உருவாகுது. அது சேர் ஷேப்பில் ஒரு பள்ளங்கள் உருவாக ஆரம்பிக்குதுன்ட்டு சொன்னேன். ஸோ அந்த மாதிரியே தான் 2 சர்க் ஒன்றா இருக்கிறப்ப என்னதான் அதோட பக்க சுவர்கள் அரிக்கப்பட்டதுனால அரிக்கப்பட்ட சர்க்குகள் எல்லாமே என்ன ஆகும், கத்தி மாதிரி ஒரு ஷார்ப்பான ஷேப் மாதிரி மாற ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஆரட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா மேட்டஹார்ன்னா 3 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட சர்க் வந்து ஒன்றா இணையிறப்ப அது ஒன்றா இணைஞ்ச அந்த பக்கங்கள் எல்லாமே என்னன்னா அரிக்கப்படுது. அது ஒரு சிகரம் இல்லைன்னா பிரமிட் மாதிரியான ஒரு வடிவத்தை உருவாக்குது. இந்த மாதிரியான நிலத்தோற்றத்தை தான் என்னன்னா மேட்டஹார்ன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் யூ ஷேப்டு வேலின்னா யூ வடிவ பள்ளத்தாக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு 6 பள்ளத்தாக்குகள் வந்து என்னன்னா வழியா வர்றப்ப பனியாறுகளும் அந்த வழியா வரும். நகரும்போது அந்த பள்ளத்தாக்குகள் வந்து என்னன்னா அது வர ஃபோர்ஸை வச்சு ஆழமாகவும் அகலமாகவும் அரிக்கப்படும். ஸோ 6 வருதுன்னா வேகமாக எவ்வளோ ஃபோர்ஸாக வருதோ அந்த ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி அது நிறைய பொருட்களை அடிச்சுட்டு வரும். அதோட வேகம் குறையிறப்ப அது அந்த கடத்திட்டு வர பொருட்கள்லாம் அந்த இடத்துல படிய வைக்கும். ஸோ அந்த மாதிரி தான்
யூ ஷேப்டு வேலியும் உருவாகுது. ஆறு ஆறு பனியாறுகளும் நகர்ந்து வர்றப்ப அது எங்கெங்கெங்கெல்லாம் அதோட ஃபோர்ஸ் தகுந்த மாதிரி மோதி நகருதோ ஆழமாகவும் அகலமாகவும் அரிக்கப்படுது. ஸோ அதுதான் யூ ஷேப்டு வேலி அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் கிளேசியர்ஸ், கான்டினென்டல் கிளேசியர்ஸ் அண்ட் வேலி கிளேசியர்ஸ்ன்ட்டு சொன்னோம். ஸோ அதை பற்றின ஒரு டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹேங்கிங் வேலி, தொங்கும் பள்ளத்தாக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதன்மையாக ஃபஸ்ட்டு உருவாகிற பனியாறுனால உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஒரு துணை பனியாரோட பள்ளத்தாக்காக மாற ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு எந்த நம்ம ரிவர்ஸ் பார்த்தோம்ல, ரிவர்ஸ் ஒரு இடத்துல இருந்து ரெண்டாக பிரியுது, அதோட ஃபோர்ஸ் தகுந்த மாதிரி இன்னொரு பாதையை க்ரியேட் பண்ணி போகுது அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். ஸோ அது வந்து என்னென்னா அதோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி முதன்மையான பனியாற்றிலேருந்து உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கு வந்து என்னென்னா அது இருக்கிற பகுதியிலேருந்து துணை பனியாறு அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கை உருவாக்குது. அதை தான் ஹேங்கிங் வேலி அப்படின்ட்டு சொல்கிறோம். அதாவது தொங்கும் பள்ளத்தாக்கு. ஒரு பள்ளத்தாக்குலேருந்து ஃபஸ்ட்டு எது உருவாகுதோ அதுலேருந்து இன்னொரு வேலையை உருவாக்குச்சுன்னா அதுதான் ஹேங்கிங் வேலி அப்படின்ட்டு சொல்கிறோம். ஃபிசார்ட் அப்படின்னா பனியாறு வந்து ஒரு வளைகுடா மாதிரி மாறுறது. இது வளைகுடான்ட்டு சொல்ல முடியாது. ஸோ கடலில் இருக்கிற பகுதியாக அமர்ந்து மேக்சிமம் கடல் பகுதி வந்து என்னென்னா பனியாறுகளாலேயோ இல்லை பள்ளத்தாக்கு அந்த மாதிரியால மூடப்பட்டு இருந்ததுன்னா அதுதான் ஃபிசார்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். கடல் பகுதி வந்து மேக்சிமம் பனியாறுகளாலும் பள்ளத்தாக்குகளாலும் மாற்றப்பட்ட பகுதிகள் எல்லாமே, கடல் பகுதிகளில் இருக்கிற பனியாரும் பள்ளத்தாக்குகளில் இருக்க பனியாரும் பனிகளால் மூடப்பட்டு இருந்ததுன்னா அதுதான் ஃபிசார்டுன்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, டிபோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேசியர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பனியாறுகள் வந்து படிய வைக்கிறதுனால உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் தான் என்னென்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எரோஷனல் கடத்திட்டு வரப்பட்ட பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல படிய வைக்கணும், அதனால் என்னென்ன நிலத்தோற்றங்கள் உருவாகுது தான் பார்க்கணும். பனியாறுகளோட அடித்துட்டு வரப்பட்ட நிறைய டெபோசிஷன்ஸ்னால் நிறைய படிவுகள் இல்லை பாறை துகள்கள் கூழாங்கல் இந்த மாதிரியான படிவுகள் எல்லாமே பனியாற்று படிவு அப்படின்ட்டு சொல்லுவோம். கிளேசியர் டெப்ரிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த படிவுகள் தாழ்வான நிலப்பகுதிகளில், ஏன்னா அதோட ஃபோர்ஸ் வந்து எங்கே கம்மியாகும், கொஞ்சம் இடத்துல ஃபோர்ஸ் எந்த இடத்துல கம்மியாகுதோ அந்த இடத்துல நிற்க வச்சுடும், படி வச்சுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரியே படி வைக்கப்படுறதுனால மொரைன்ஸ் என்ற ஒரு நிலத்தோற்றம் உருவாகுது. ட்ரம்லின் என்ற ஒரு நிலத்தோற்றம், எஸ்கர்ஸ் அண்ட் கேம்ஸ், பனியாற்று மண்டல் சமவெளி, இந்த மாதிரியான பல நிலத்தோற்றங்கள் பனியாறுகளால் படி வைக்கப்படுறதுனால உருவாக்கப்படுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மொரைன் பற்றி பார்க்க போகிறோம். பள்ளத்தாக்கு இல்லை கண்ட பனியாறுகளால் படி வைக்கப்பட்ட பல பொருட்கள் வந்து அந்த இடத்துல உருவாக்கப்படுது, தேங்கி நிற்கும். அந்த தான் என்னன்னா ஒரு புதிய நிலத்தோற்றமாக உருவாகும். ஃபஸ்ட்டு கொண்டு வர்றது எல்லாமே என்னென்னா ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிடும், அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிறதெல்லாம் வேறு இடத்துக்கு கொண்டுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி படிய வைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே ஒரு நிலத்தோற்றமாக மாறுது, அதுதான் மொரைன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து பல வடிவங்கள்லையும் அளவுலையும் டிஃப்ரென்ஷியேட், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. மொரைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்னு இல்லை, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இது வந்து என்னென்ன டைப்ஸில் மொரைன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட், டெர்மினல் அண்ட் லேட்டர் மொரைன். அதாவது கிரவுண்ட்னா படுகை மொரைன், விளிம்பு மொரைன் இல்லை பக்க மொரைன் அப்படின்ட்டு பல வடிவங்களாக பிரிக்கப்படுது மொரைன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ட்ரம்லின்னா என்னென்னா கவுத்து வைக்கப்பட்ட ஒரு பெரிய கரண்டி மாதிரி இருக்கிறது தான். அது பாதியாக வெட்டப்பட்டதுன்னா எப்படி இருக்கும், இல்லைன்னா பாதியாக வெட்டப்பட்ட முட்டை ஒரு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது தான் மொரைன்கள் இல்லை ட்ரம்லின்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லேண்டில், அதாவது லேண்டில்னா கரண்டின்னு சொல்லுவாங்க, கரண்டியை கவுத்து வச்சோன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா முட்டையை ஒரு ஃபுல் முட்டையை பாதியாக கட் பண்ணால் என்ன ஷேப் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தால் அதுதான் ட்ரம்லின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எஸ்கர்னா பனியாறுகளால் உருவாகிறதுனால அது வந்து என்னென்னா அடிச்சுட்டு வர கூழாங்கற்கள் இல்லை சின்ன சின்ன நுண்ணிய துகள்களில் மணல்கள் இந்த மாதிரியான பகுதிகளில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அளவுக்கு நீண்ட பரப்பளவில் அப்படியே படிய வச்சிடும். இந்த மாதிரி படிய வைக்கிறதுனால பனியாற்றுக்கு இணையாக ஒரு படிவு உருவாகுது. இதுதான் குறுகிய தொடர் குன்றுகள் அப்படின்ட்டு சொல்லுவோம்.
இதுக்கு பேர் தான் குறுகிய தொடர் குன்றுகள். which run parallel to a glaciers are called eskers. ஸோ அதுதான் என்னன்னா எஸ்கர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. படிய வைக்கப்பட்ட துகள்கள் எல்லாமே கூழாங்கற்கள், சரளை கற்கள், மணல், நுண்ணிய மணல்கள் எல்லாமே பல அடிகள் வந்து அஹ், அப்படியே டெபாசிட் பண்ணிடும். அதை தான் வந்து என்னன்னா எஸ்கர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் அவுட்வாஷ் பிளெயின், அதாவது பனியாற்று வண்டல் சமவெளி அப்படின்னா என்ன பாருங்க. இப்போ நான் சொல்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. பனியாறுகளால் உருவாகிறதுனால கடத்திட்டு வரப்பட்ட படிவுகள் எல்லாமே நிறைய பெண்டிங்ஸில் அப்படியே படிய வச்சிடும். ஸோ வேகமாக ஒரு ஆறு வந்து என்னென்னா பெண்டில் ஏதாவது வளைவுகளில் திரும்புறதுனாலையோ இல்லை ஒரு பாறை மேலே மோதுறதுனாலையோ என்ன ஆகும், அதோட ஃபோர்ஸ் கம்மியாகி அது கொண்டு வரதை அந்த மோதிர பகுதிகளில் அப்படியே படி வச்சிடும். இந்த மாதிரி பல முனைகளில் படிய வைக்கப்பட்ட பனியாற்று படிவுகள் வந்து என்னென்னா வண்டல் சமவெளியை உருவாக்குது. இந்த படிவுகளில் நிறைய மணல்கள் இல்லை கிரேவல்னா நல்ல நுண்ணிய துகள்கள், சரளை மண் துகள்கள், சில்ட் அதாவது மண்டியான துகள்கள் இதெல்லாம் இருந்த பகுதியாக உருவாக்கப்படுறது தான் அவுட்வாஷ் பிளைன், அதாவது பனியாறு மிக பரந்த ஒரு சமவெளியாக உருவாக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் விண்டை பற்றி பார்க்க போகிறோம். விண்டுனா காற்றுன்றது உங்களுக்கு தெரியும். காற்றுக்கும் பாறைகளுக்கும் இல்லைன்னா ஒரு மணத்துகள் உருவாகிறதுக்கும் என்ன காரணம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து நிலத்தோற்றத்தை பாதிக்குதோ அது எல்லாமே இந்த லெசனில் பார்க்கலாம். பூமியோட மேற்பரப்பில் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஹரிசாண்டலாக இருக்கிற ஒரு எர்த் சர்ஃபேஸில் நகரக்கூடிய ஒரு காற்று தான், வாயு தான் என்னென்னா காற்று அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பூமியோட மேற்பரப்பில் குறிப்பாக சொல்லணுன்னா erosional, transportational, deposition actions of wind is predominant in arid regions. Arid regionsனா வறண்ட பிரதேசங்களில், இப்போ டெசர்ட்லாம் வந்து அதிக அளவு காற்று அடிக்கும். ஸோ அந்த மாதிரியான காற்று இருக்கிற டைமில் என்னென்னா வறண்ட காற்று தான் இருக்கும். அந்த இடத்துல அரித்தல் இல்லைன்னா கடத்துதல், டிபோசிஷன் அண்ட் படிய வைத்தல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிபோசிஷன், இது ரெண்டும், இந்த 3 செயல்களுமே நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. காற்றோட முக்கிய செயலாக இது 3மே இருக்குது. ஸோ எரோஷனல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபோஷன். ஸோ இந்த காற்றோட இந்த செயல் வந்து ஏயோலியன் செயல்பாடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஏயோலியன் ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்டு, காற்றுனால அரிக்கிறதுனால உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் அப்படி என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் காற்றுனால ஒரு பாறைகளோ இல்லைன்னா பாறைகள் அரிக்கப்படுறதுனால என்ன நிலத்தோற்றம் உருவாகுதுன்னா மஷ்ரூம் ராக்ன்றது உருவாகுது. இன்சல்பர்க் இல்லைன்னா யார்டங் அப்படின்ற ஒரு 3 விதமான நிலத்தோற்றங்கள் உருவாகுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மஷ்ரூம் ராக் பற்றி பார்க்க போகிறோம். மஷ்ரூம் ராக் அப்படின்ட்டு சொன்னால் மென்மையான இல்லை கடின பாறைகளாக இருக்கிற பாறை அடுக்குகளில் அடிப்பகுதிகளில் மென் பாறைகள் இருக்கும், மேலே தான் கடினமான பாறைகள் இருக்கும். இந்த மென் பாறைகள் மேலே வந்து காற்று அடிக்கடி மோதுறதுனால என்னென்னா அந்த மென் பாறைகள் நொறுங்க ஆரம்பித்து அரிக்கப்படுறது. அந்த பாறைகள் வந்து என்னென்னா காளான், மஷ்ரூம் மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. இந்த அரிக்கப்பட்டு உருவான பாறைகள் வந்து இல்லைன்னா காளான் பாறைகள் இல்லை பெடஸ்டல் ராக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பாறைகள் எங்கே அதிகமாக இருக்குன்னா ராஜஸ்தான், ஜோத்பூர், இந்த பகுதிகளில், ராஜஸ்தானில் இருக்க ஜோத்பூரில் தான் அதிகமாக மஷ்ரூம் ராக்ஸு இருக்குது. அதுக்கான பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க, லுக் அட் தட். நெக்ஸ்ட் ஒன் இன்சல்பர்க் ராக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இன்சல்பர்க்னா என்னென்னா, இன்சல்பர்க்ன்றது ஜெர்மன் வேர்டு. ஸோ அதோட மீனிங் என்னென்னா தீவுமலை, அதாவது தீவுமலை ஹார்ட் ராக்ஸ் லைக் igneous ராக்ஸ் ஆர் மோர் ரெசிஸ்டன்ட் டு விண்ட் ஆக்ஷன்ஸ். தீவுமலை சொன்னாங்க, இல்லைன்னா வறண்ட பிரதேசங்களில் காணப்படுற தீப்பாறைகள், அதாவது கடின பாறைகள் காற்றோட அரிப்புக்கு காற்றினால அரிக்கப்படுறதுனால சுற்றி இருக்கிற பகுதிகளை விட ஒரு தனித்த ஒரு உயர்ந்த ஒரு பகுதியாக காணப்படுற நிலத்தோற்றம் தான் இன்சல்பர்க் சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா காற்றுனால அடிக்கப்பட்டு நிறைய வந்து அந்த ராக்ஸ் மேலேயே எல்லாமே படிய ஆரம்பிக்கும். அடிச்சுட்டு வர பொருட்கள்லாம் படிய ஆரம்பிச்சு என்ன ஆகும்னா மற்ற பகுதிகளை விட, நிலத்தோற்றத்தை விட இது ஒரு உயர்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க உலுகு அப்படின்ற ஒரு பகுதியும் அண்ட் ஏயர் ராக்ஸ் ஆஸ்திரேலியா ஆர் இல்லை அதுக்கு பேர் என்ன ஏஎஸ் ராக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியா இருக்க உலுகு ஆர் ஏஎஸ் ராக்ஸ், இதுதான் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்சல்பர்க்கு.
நெக்ஸ்ட் ஒன் யார்டங் பற்றி பார்க்க போகிறோம். வறண்ட பிரதேசங்களில் செங்குத்தா, அதாவது வேர்ட்டிக்கலாக இருக்கிற ஒரு சாஃப்ட் லேயர்ஸ் தான். அதாவது சில பாறைகள் வந்து கடினமாகவும் சில பாறைகள் வந்து மென்பாறைகளாகவும் மாறி மாறி இருக்கும். இந்த வரிசையில் மென்பாறைகள் வந்து காற்றினால சீக்கிரமாக அரிக்கப்பட்டிருக்கும். காற்றினால் அரிக்கப்படாத கடின பாறைகள் வந்து ஒழுங்காக இல்லாமல், ஒரு ப்ராப்பர் ஷேப்ஸ் இல்லாமல் கரடு முரடாக இருக்கிற அந்த அந்த பகுதியில் இருக்கும். ஸோ அந்த நிலத்தோற்றம் தான் யார்டங்ன்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டெபோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்ட் பற்றி பார்க்க போகிறோம். காற்றினால படி வைக்கப்படுறதுனால உருவாக்கப்பட்ட நிலத்தோற்றங்கள். நிறைய புஷஸ் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், அப்டாக்கிள்ஸ் லைக் புஷஸ், ஃபாரஸ்ட் அண்ட் ராக் ஸ்ட்ரக்சர்ஸ். புதர்கள் இல்லை காடு, பாறைகள் இதெல்லாம் காற்று வீசுகிற திசைக்கு குறுக்கே இருக்கிறதுனால அதோட வேகம் வந்து தடைப்பட ஆரம்பிக்குது. இந்த தடைகள் வந்து காற்றினால கடத்திட்டு வரப்பட்ட படிவுகள் அதே இடத்துல காற்று வீசுகிற பக்கத்துலேயோ இல்லை அதோட ஆப்போசிட் பக்கத்துலேயோ, ஆப்போசிட் டைரக்ஷன்லேயோ படிய வைக்கப்படுறது. இந்த காற்றினால படிய வைக்கிறதுனால என்னென்ன நிலத்தோற்றங்கள் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சாண்ட் டியூன்ஸ், அதாவது சாண்ட் டியூன்ஸ் என்ற மணல் மேடு உருவாகுது. செகண்ட் ஒன் பர்கான்ஸ்ன்றது உருவாது. தேர்ட் ஒன் லாய்ஸ் அப்படின்றது ஒரு 3 நிலத்தோற்றங்கள் உருவாக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் சாண்ட் டியூன்ஸை பற்றி பார்ப்போம். பாலைவனம் இல்லை பீச்சஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீசுகிற மணல் வந்து மணல் புயலாக மாறி அதிக அளவில் மணலை கடத்திட்டு வருது. மணல் புயல்ன்ட்டு நிறைய வரும், சில இதில் வந்து ரொட்டேட் ஆகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய மணல் புயல் வரும். நீங்கள் இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்மிஸ் வந்து நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. மம்மி மூவிஸில் இந்த மாதிரி மணல் புயல்ன்றது அதிகமாக வர்றது நீங்கள் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மணல்கள் காற்றோட வேகம் குறையும் போது கடத்திட்டு வரப்பட்ட பொருட்கள் எல்லாமே அதிக அளவில் ஒரு குன்று மாதிரி படிய வைக்கும். ஸோ மணல் புயல் வீச ஆரம்பிக்கும், அதிக அளவு மணலை கடத்திட்டு வருது. அது காற்றோட வேகம் குறையும் போது எந்த இடத்துல அந்த மணல் கடத்திட்டு வரப்பட்டதோ அந்த இடத்துல ஒரு குன்று மாதிரி, ஒரு ஹில் மாதிரி அந்த இடத்துல படிய வச்சிருது. இந்த மாதிரி ஒரு குன்று இல்லை ஒரு மேடாக காணப்படுற நிலத்தோற்றம் தான் உருவாகும். அதுக்கு தான் சாண்ட் டியூன்ஸ், மணல் மேடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மணல் மேடு வந்து பல வகைகளாக பிரிக்கப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பேட்ஷான் பற்றி பார்க்க போகிறோம். பேட்ஷான் பற்றி பார்த்தோன்னா க்ரசன்ட் ஷேப் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, நிலா வந்து பிறை வடிவத்தில் இருக்கிற பகுதிகள் தான் மணல் மேடு வந்து பர்கான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது காற்று வீசுகிற பக்கத்துக்கு மென்மையான பகுதி வந்து சரிவாகவும் காற்று வீசுகிற எதிர்பக்கத்துக்கு வன்சரிவையும் இருக்கும். அதாவது சாஃப்ட் சைடாக இருக்கிறதுல மணல்கள் வந்து ஒரு ஹில் மாதிரி உருவாகும், அதாவது சாண்ட் டியூன்ஸ் உருவாகும். அதில் காற்று வீச வீச எந்த இடத்துல சாஃப்ட் சாண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மணல் அரிக்கப்பட்டு போயிட்டு, அண்ட் அதிக காற்று வீசாத பக்கத்தில் என்ன ஆகும், அந்த மணல் மேடு அப்படியே இருக்கும். ஸோ அதனால் ஒரு பிறை வடிவ ஒரு ஷேப் உருவாகுது. அதுதான் பேட்ஷான்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர் டியூன்ஸ்ன்றது பார்க்க போகிறோம். குறுக்கு மணல் மேடு. குறுக்கு மணல் மேடு வந்து என்னென்னா, ஒரு ஒழுங்கான வடிவத்தில் இருக்காமல் காற்று வேகமாகவும் மிதமாகவும் மாறி மாறி வீசுகிற திசையில் குறுக்கு நெடுக்காக மணல் மேடு வந்து உருவாகி இருக்கும். அதை தான் டிரான்ஸ்ஃபர் டியூன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடினல் டியூன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லாங்கிடியூடினல் டியூன்ஸ்னால் நீண்ட மணல் மேடு. ஒரு நம்ம நிலத்துலலாம் வாக்கியா வந்து ஒரு விதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்தி மாதிரி கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு தொடர் காற்று வீசும்போது என்னென்னா, அது எந்த டைரக்ஷனில் வீசுதோ அதுக்கு நேராக பேரலாக ஒரு மணல் மேடு உருவாகிருக்கும். இது வந்து என்னென்னா சஹாராவில் இருக்கிற செவ்ஸ் அப்படின்ட்டு கூட சொல்கிறோம். சஹாரா டெசர்ட்டில் இருக்கிறது இந்த மாதிரியான சாண்டியூன்ஸ்னால் லாங்கிடியூடினல்ஸ், அதை செவ்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் லாய்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். காற்றடி வண்டல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பகுதிகளில் படியேற்றப்படுற மென்மையான இல்லை நுண்ணிய மணல் படிவுகளில் காற்றடி வண்டல் படிவு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது லாயர்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய லேண்ட் சர்ஃபேஸில் மென்மையாக இருக்கிற சாஃப்ட் சாண்ட்ஸையும் இல்லை நுண்ணிய துகள்களாக இருக்கிற மணல்களும் காற்றுனால் அடித்து வரப்பட்டு ஒரு பகுதியில் சேகரிக்கப்படுது. அதெல்லாம் காற்றடி வண்டல் அப்படின்ட்டு சொல்லப்படுறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியே லாய்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் வெஸ்ட் சைனாலேயும் அர்ஜென்டினாவில் இருக்க பாம்பாஸ் அண்ட் உக்ரைன், இல்லைன்னா நார்த் அமெரிக்காவில் இருக்க மிசிசிப்பி வேலி, இது எல்லா இடத்துலையுமே என்னென்னா லாயர்ஸ் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென்
வேவ்ஸ் இந்த வேவ்ஸை பற்றின இது எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் கொடுக்குறேன். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.